அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய மனம், நம்முடைய ஆன்மாவினுடைய அந்த ஃப்ரீக்வன்சி இல்லை அந்த வைப்ரேஷனை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்முடைய ஆளுமை திறன் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும். நம்முடைய ஃபிசிக்கல் லுக், நம்ம போட்டிருக்க ட்ரெஸ், அதை தாண்டி நம்ம மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து மக்கள்கிட்ட வந்து ஏற்படும். உங்களுடைய மனம் அல்லது உங்களுடைய ஆன்மா வெளிப்படுத்தக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்படின்றது அதிகமாக இருந்தது அப்படின்னா ஃபினான்ஷியலாகவும் சரி, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் சரி, லவ் லைஃப்லையும் சரி, ரிலேஷன்ஷிப்லையும் சரி, ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்மூத்தான ஒரு லைஃப் வந்து உங்களால் லீட் பண்ண முடியும். அதே நேரத்தில் மற்றவங்களையும் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த வைப்ரேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வைப்ரேஷன் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் பண்ண செய்யும். எந்த அளவுக்கு உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன்றது வந்து அதிகமாக இருக்கும். மொதல் விஷயம் இதில் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். நிறைய ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒரு மெத்தட் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த மெத்தட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களுடைய மனமும் சரி உடலும் சரி ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு அமைதியாகுதோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து முத்ராஸ் நிறைய இருக்குது. சாதாரணமாக சின் முத்ரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எப்போனாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சின் முத்ரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது, இல்லை யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, இல்லை சும்மா உட்காந்து நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுடைய வலது கையில் அந்த சின் முத்ரைக்கான பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் சும்மா உட்காந்துட்டு மற்ற வேலைகளில் ஈடுபடலாம். இந்த மாதிரி முத்ராஸ் உங்கள் கையில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு பழக்கமாக வச்சிட்டிங்க அப்படின்னா சில மாதங்கள்லேயே உங்களுடைய மனமும் சரி உடலும் சரி அந்த பிரபஞ்ச சக்தியோட இணைஞ்சு இல்லைனா லயிச்சு செயல்படுறத வந்து உங்களால் உணர முடியும். இந்த மாதிரி முத்ராஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்ககிட்ட இருந்து அதிகப்படியான பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்றது வெளிப்பட ஆரம்பிக்கும். இமீடியட்டாக வெளிப்படாது, சில மாதங்கள் ஆகுமானா. ஸோ இது ஒரு எளிமையான வழி நம்முடைய வைப்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு அடுத்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில வைப்ரேஷனான மியூசிக் வந்து கேட்குறது. வைப்ரேஷனான மியூசிக் அப்படின்ற போது ரெண்டு விதமான ஃப்ரீக்வன்சி வந்து சொல்லலாம். 432 HZ அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க, வரும். HZ அப்படின்னா ஹெட்ஸ், அது வந்து ஃப்ரீக்வன்சியோட யூனிட் ஹெட்ஸ் அப்படின்றது. ஸோ 432 HZ, அப்படி இல்லைன்னா 528 நினைக்கிறேன், 528 HZ. ஸோ இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி சவுண்டையும் அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மைண்ட் ஸ்டேபிள் ஆகும், பாடி ஸ்பிரிட் எல்லாமே ஹீலிங் ஆகி உங்களுடைய மைண்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த வைப்ரேஷன் லெவல் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு அடுத்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறது. மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். உங்களுடைய வைப்ரேஷன் அப்படின்றது வந்து அதிகப்படியாக வெளிப்படும். இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதத்தில் ஒரு தடவை வந்து மௌன விரதம் வந்து இருக்கலாம். மௌன விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா பேசாமல் இருக்கணும் யார்கிட்டையும். அதுக்காக மொபைல் நோண்டிட்டு இருக்கிறதோ இல்லைனா டிவி பார்த்துட்டு இருக்கிறதோ வந்து மௌன விரதம் ஆகாது. ஏன்னா மௌன விரதம் அப்படின்றது நம்முடைய மனதை அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு வழி. ஸோ அந்த டைமில் நீங்கள் மொபைல் நோண்டிட்டோ இல்லைனா டிவி பார்த்துட்டோ நான் மௌன விரதம் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி இருக்கிறதுல வந்து எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ மாதத்தில் ஒரு நாள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேஞ்சஸ் இமீடியட்டாக தெரியும். நெக்ஸ்ட் டேவே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். மௌன விரதம் இருக்கீங்க அப்படின்னா ஒன்று கடவுள் வழிபாடு ஏதாவது பண்ணலாம், இல்லைனா ஏதாவது ஒரு புக்கை எடுத்து ரீட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டேவாவது ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய சேஞ்சஸ் தெரியும். இன்னொரு மெத்தட், நான் முன்னாடி அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இதுதான். என்ன அப்படின்னா, மாதத்தில் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு வீட்டில் உட்காந்துடுவேன். அப்போது நான் ஒரு மெட்ரோ சிட்டியில் இருந்தேன். ஸோ மொத்த சிட்டியும் வந்து பரபரப்பாக ஓடிட்டு இருக்கும். ஏன்னா வீக் டேல அவங்க எல்லாமே ஒர்க் போகணும், குழந்தைங்க ஸ்கூல் போகணும் அப்படின்ற மாதிரி. நான் மட்டும் லீவ் போட்டுட்டு உட்காந்துருப்பேன். எந்த ஒரு ஒர்க்கும் இருக்காது எனக்கு. நான் ஜஸ்ட் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி கிளம்பி போகிறாங்க, எவ்வளோ அவசரமாக கிளம்பி போகிறாங்க. அவங்களாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஒரு 10 o'clock மேலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம தனியாக இருக்கிறதுனால. ஸோ டிவி பார்க்கறது இல்லை, அப்போது மொபைல்லாம் கிடையாது. ஸோ அப்படி இருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன், இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து அப்படியே ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் இது முன்னாடி அடிக்கடி ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம், லீவ் எடுத்துட்டு வீட்டில் அமைதியாக இருக்கிறது. எந்த வேலைக்கும் போகாமல் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஜஸ்ட் எனக்கான ஒரு டேயாக நான் எடுத்துட்டு வீட்டில் இருப்பேன். ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வைப்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த விஷயம் ட்ரை பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் ஏதாவது சொல்யூஷன் கிடைக்காம நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு விஷயத்த மனசில் போட்டு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது ஈவினிங்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது சொல்யூஷன்றது வெளியிலேருந்து வராது, உங்கள் மைண்ட்லேயே என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து வரும்.
இது இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் யாருக்காவது உதவி பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுடைய மைண்டோட அந்த வைப்ரேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் உண்டு. பாசிட்டிவான வேலை எப்படிலாம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி உங்களை ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுடைய மைண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். மற்றவங்கள ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ இது தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல் டிப்ஸ் ஃபார் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த செட் ஆஃப் வீடியோஸில் இந்த வீடியோஸை திரும்ப பார்க்குறா இருந்தால் பாருங்கள். நன்றி.